ஜெல்ஸ் உன் நாக்கை காட்டு. ஏன் ஓப்பன் பண்ணி காட்டேன் சொல்கிறேன். பிங்க் கலர் நல்லா இருக்கு. பிங்காக இருந்தால் என்ன? ஆக்சுவலி நம்ம நாக்கோட கலரை வச்சு நம்ம பாடியோட கண்டிஷன் என்ன, நமக்கு ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நாக்கோட கலர் பிங்க் கலராக இருக்குது வித் லிட்டில் அந்த மாதிரி சின்ன சின்ன பம்ப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் சொர அந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் ஹெல்தி. So am I healthy? Yes, you are healthy. You? நீ தான் பார்த்து சொல்லணும். Yes, it is pink. பிங்கா? வெரி குட். ஆனால் இப்போ பார்த்தா தான் எனக்கு தெரியுது, நம்ம நினச்சி பார்க்க முடியாத கலர்ஸ்லாம் நாக்கு மாறும். பர்பிள் கலர்ஸ், பர்பிள், ரெட்டு, பிளாக். நீ யார்ட்டையோ பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. கிரீன், எல்லோலாம் யோசிச்சிருக்கியா? அந்த கலர்லாம் கூட நாக்கு மாறுமா? ஒவ்வொரு டெஃபிஷியன்சியை பொறுத்து அது இண்டிகேட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் கலர் இருக்குன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு வந்து இந்த ஓரல் ஹைஜீன் வந்து கொஞ்சம் பேடா இருக்கு. அவங்க அத கருநாக்குன்னு சொல்றாங்களே, அது வந்து பிளாக் டாட்ஸ். இது வந்து நாக்கே பிளாக்கா மாறி இருக்குன்னா, சப்போஸ் கண்டினியூஸா டொபாக்கோ யூஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்க நாக்கு வந்து பிளாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ரெட் கலராக மாறும் சம்டைம்ஸ். அப்போ வந்து என்னன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லைனா அவங்க வந்து ஏதோ ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன், அவங்க ஏதோ ஒன்று சாப்பிட்டு அவங்க பாடி ரியாக்ட் பண்ணுது அலர்ஜி அப்படிங்கும்போது அவங்க நாக்கு வந்து ரெட் கலராக மாறும். ஸோ நீ ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்துருக்கியா, டாக்டர்ஸ் வந்து ஃபீவர் அந்த மாதிரி சொன்னா நாக்கை திறந்து காட்டுங்க அப்படிம்பாங்கல்ல, ஏன்னா அவங்க அந்த கலர் டிஃபரன்சியேஷன் அதில் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒயிட் கலர் இருந்தாலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஓகே. அப்போ அதே மாதிரி பர்பிள் கலர் இருந்ததுன்னா நார்மலாக புவர் சர்க்குலேஷன், அவங்க பாடியில் பிளட் சர்க்குலேஷன் அப்படி இல்லைங்கும் போது நார்மலாக ப்ளூ கலராக மாறினாவே பாடியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ சிவனோட கழுத்து ப்ளூ கலர் ஆச்சு இல்லை, எதுக்கு? பாய்சன். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம பாடியில் ஒரு ஃப்ளோ சரியா இல்லை அப்படிங்கும்போது அது ப்ளூ கலராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. லேக் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? பர்பிளா இருக்கும் போதும் அதே மாதிரி தான் புவர் சர்க்குலேஷன் இருக்கு. கவாசாக்கி டிசீஸோட இண்டிகேஷனும் அந்த பர்பிள் கலர் வந்து கொடுக்குது. ஓகே. இப்போ அதே மாதிரி கிரீன் கலர் பார்த்தனா பாக்டீரியல் growth. கிரீன் கலர்ல நாக்கு இருக்குமா? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் growth இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு கிரீன் கலரா மாறும். ஃபங்கஸ் வந்து இப்போ நார்மலா கிரீன் கலர்ல தானே இருக்கு. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது அது கிரீன் கலரா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி எல்லோ கலரும் பாக்டீரியல் growth இருந்ததுன்னா, சப்போஸ் எல்லோ கலர்னா நார்மலா ஒரு காமன் டிசீஸ் என்ன டிசீஸ்? ஜாயிண்டிஸ். ஸோ ஜாயிண்டிஸ் இருக்கும் போதும் அவங்களோட நாக்கு வந்து எல்லோ கலராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நார்மலாக கிட்ஸ் ஃபீவரில் இருந்தாவே அவங்க டங்க்கு பார்த்தோன்னா அந்த பேல் எல்லோ கலர் நம்ம பார்க்க முடியும். குட், இதை நம்ம கவனிச்சதே இல்லை, ஆனால் இது இருக்கு. அதே மாதிரி லாலிபாப் சாப்பிட்டு கலர் மாறுச்சுன்னா அப்போ வந்து வயலட் கலர்லாம் மாறும். அதே மாதிரி ஆரஞ்சு பார்த்தோம் அப்படின்னா புவர் ஓரல் ஹைஜீன், மவுத் ரொம்ப ட்ரையாக இருக்கு. இப்போ அவங்க பாடி வந்து வாட்டர் அதிகமாக இன்டேக் பண்ணாமல் மவுத் கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கும்போது அந்த பிங்க்லேருந்து அது ஆரஞ்சாக கூட ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி கிரே கலரில் இருந்தாலும் சம் அமௌண்ட் ஆஃப் டெஃபிஷியன்சி சொல்கிறாங்க, இல்லை எக்ஸிமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்களுமே லைக் எல்லாருமே உங்களோட நாக்கோட கலரை வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி டெஃபிஷியன்சி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் இதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஆர்டிக்கல் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி. ஸோ November 20th டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிஷன். ஆல்ரைட், ஓகே. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், லைக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுமோ அதை நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணலாம். நன்றி.